அல்தாப் சஜ்ஜாதா வர்ற வரைக்கும். அடுத்தபடியாக நம்ம சர்க்கார் அவர்களுடைய ஆன்மீகத்தில் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்ட ஜமால் ஷா கிப்லா அவர்களுடைய சஜ்ஜாதா ரவுஃப் ஷா ஜமாலி அவர்கள், மதரசா நூறு நூறு அவருடைய நிறுவனர் அவர்கள் உரையாற்றுவார். ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيب الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரியோர்களே, உலமாக்களே, குலஃபாக்களே, அல்லாஹ்வுடையவர்களே, குறிப்பாக இச்சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சஜ்ஜாதாக்களே, நம்முடைய உயிரிலும் மேலான ஃபைசி நாயகம் அவர்களே, அவர்களும் இந்த சபையில் ஆஜராக இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வரவேற்பு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ஆக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரிதாவும் சக்கீனத்தும் இறங்கட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஜலால் இச்சபையை ஃபைசி நாயகத்தை ஞாபகப்படுத்துவதைக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். பேசுவதற்கு சஜாதாக்களுக்கு முன்னால் பேசுவதற்கு தகுதியற்றவன் என்றாலும் அவர்கள் செய்த தென்னகத்திற்கு அவர்கள் செய்த ஹசான் காரில் வரும்பொழுது கூட சொல்லி கொண்டு வந்தேன், பேசும் நியத்தில் நாம் போகக்கூடாது. அவர்கள் செய்த ஹசானுக்கு நாம் சுக்ரியா செய்ய வேண்டும், நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் நாம் போக வேண்டும் என்பதாக ஞாபகப்படுத்தி, காரணம் உலகத்தில் எவ்வளோ நியாமத்துகள் இருந்தது, இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எல்லா நியாமத்துகளை விட, எல்லா அருள் கொடைகளை விட உயர்ந்த நியாமத், உன்னதமான நியாமத், இனிப்பான நியாமத், லஸ்ஸத்தான நியாமத் மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவு. இந்த ஞானத்தை அல்லாஹ் இவர்களின் வாயிலாக அல்லாஹ் இவர்களுடைய நிஸ்பத்தை கொண்டு நம் போன்றவர்களுக்கு அல்லாஹ் திறந்து விட்டான். அதில் ஒரு பகுதியை அனுபவித்துக் கொண்டு நாம் மிதக்குகின்றோம், பல வகையான ஷரப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். இப்ராஹிம் அதஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். நம்முடைய சில்சிலாவில் வரக்கூடிய ஒரு நாதா, ஹரஜன் நாசு மினத் துனியா வலம் யசூகு அத்தியபல் அஷ்யா, மக்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டும் சாரை சாரியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தில் எது டேஸ்டோ, எது இன்பமோ, எது ருசியோ அதை அனுபவிக்காமலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக கவலையுடன் அவர்கள் தெரிவிக்க, அவர்கள் சீடர்கள் கேட்கின்றார்கள், வமாஹுவன் காலஹிய மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவு. மனிதன் அவனை அறிந்த பிறகுதான் தான் யார் என்ற உண்மை நிலையை விளங்க முடியும், தான் யார் என்பதை அறிய முடியும். அப்பொழுதுதான் நாம் இன்பங்களையும் ருசிக்க முடியும். ஏதோ நாம் மிருகங்களைப் போல் இந்த உலகத்திலே
சுகங்களை இன்பங்களை அனுபவிக்கின்றோமே தவிர உண்மை இன்சான காமிலாக ஆகி நாம் இன்பங்களின் ரசாத்துகளை அனுபவிக்கவில்லை. நேற்றைய தினம் கூட ஒரு ஹதீஸை அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான். சசாவுல் மாசியத்தி, நாம் செய்யக்கூடிய தவறுகளின் காரணத்தினால், அது சிறிய தவறாக இருக்கட்டும், அது பெரிய தவறாக இருக்கட்டும், அதற்கு தண்டனை அலியுல் கரமல்லாஹு வஜஹு ஞாபகப்படுத்துகின்றார்கள். மூன்றே விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள். அல் வஹ்னு ஃபில் இபாதத்தி, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே நாம் பலகீனத்தை உணர்கின்றோமே, அதை முழுமையாக நாம் நிறைவேற்ற முடியவில்லை, ஹுஷூவுடன் நிறைவேற்ற முடியவில்லை, ஹுதுவுடன் நிறைவேற்ற முடியவில்லை, தீதார் ஹக்குடன் நிறைவேற்ற முடியவில்லை, முகாலமா செய்ய முடியவில்லை, முஷாதா இல்லாமல் நம்முடைய தொழுகை சென்று கொண்டிருக்கின்றது, உன்சு பில்லா இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. இதுதான் பாவம் செய்ததற்குண்டான தண்டனை என்பதாக சொல்கின்றார். இரண்டாவது தண்டனையை அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள், நமக்கு இன்பங்களை அனுபவிப்பதற்கு உணவுகள் இருக்கும், இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஹலாலான மனைவி இருப்பார், ஹலாலான உணவுகள் இருக்கும், ஹலாலான குடிபானங்கள் இருக்கும். இவையெல்லாம் இருக்க அவைகளை அனுபவிக்க முடியாமல் தடை ஏற்படுகின்றது. இதுவும் மாசியதற்குண்டான சஜா என்பதாக அலியுல் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அதே போல் நாம் இன்னொரு விஷயத்தை மறக்கின்றேன். ஆனால் அல்லாஹ் ரசூலை விளங்காததின் காரணத்தினால் சிறிய தவறுகள் பெரிய தவறுகளிலே மூழ்கின்றோம். அவர்களை அவனை விளங்கிய பிறகு அல்லாஹ் அவர்களை ஹிஃபாதத் செய்ய, அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். மஹ்பூதினுடைய ஜமாத்திலே அல்லாஹ் சேர்க்கின்றான். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, ஹல் சதர மின்னி ஷையுன் ஹிலாஃப ஷரியா, என்னிலிருந்து ஷரியத்துக்கு மாற்றமாக ஏதாவது நடந்ததா என்பதாக கேட்கின்றார். அவருடைய சீடர்கள் கேட்கின்றார், இல்லை, நீங்கள் செய்ததை செய்து கொண்டிருப்பதெல்லாம் ஷரியத்திற்கு முவாஃபிகானது தான், தோதுவானது தான். அப்பொழுது சொல்கின்றார்கள், இந்நிலையில் இருந்த 30 வருட காலமாக ஆகிவிட்டது. இது ஜாயிதா லா யஜூஸா, இது மக்ரூஹா கைர மக்ரூஹா, இது கூடுமா கூடாதா என்பதாக பார்க்கக்கூடிய நிலையை விட்டு நான் 30 வருடத்தை கடந்து விட்டேன் என்பதாக ஞாபகப்படுத்துகின்றார். இந்த 30 வருட காலமும் எது மக்ரூஹா அதை விட்டும், எது ஹராமோ அதை விட்டும், எது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டதோ அதை விட்டும், எது அல்லாஹ்வுடைய அதிருப்தியை உண்டாக்குகின்றதோ அவைகளை விட்டும் அல்லாஹ் என்னை ஹிஃபாதத் செய்கின்றான் என்பதாக இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்தினார். ஆனால் பைசீனாயத்தை பற்றி ஞாபகப்படுத்துகின்றோம். நம்முடைய பாவங்களுக்கு அது கஃபாரா தான். வல்லாஹி பில்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக இதுவரை செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்த சொல்கிறார். வஸ்குர் அப்தனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்த சொல்கிறான். காவுவாசிகளை ஞாபகப்படுத்த சொல்கிறான். வாரம் வாரம் காவுவாசிகளை பற்றி அந்த சூறாவை ஞாபகப்படுத்தாவிட்டால் அந்த வாரம் முழுவதும் ஷேக்ரான் சொல்வார்கள், தரித்திரம் பிடித்தது போலாகும். தாதா சர்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வாரம் கூட சூரத்துல் கஹஃபை ஓதுவதை விட்டும் சமாசத்தை விட்டதே கிடையாது என்பதாக ஞாபகப்படுத்தினார். ஆக ஒவ்வொரு முரீதுகளும் அதை கடைபிடிக்க வேண்டும். காரணம், அதிலே அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய ஞாபகம் அல்லாஹ் பதித்து வைத்திருக்கின்றார். ஆகைத்தான் அதை ஓதுவது அவசியம். அதன் அடிப்படையிலே பைசீனாயத்தை பற்றி பேசுவதற்கு நாம் அருகதையற்றவர்கள். என்னுடைய நாவு அருகதையற்றது, அவர்களை பேசுவதற்கு நேரம் பத்தாது என்றாலும் அவர்களை கொண்டே ஞாபகப்படுத்துகின்றேன். உப்பார் வலிமார்கள் சொன்னார்களோ, ராய்து ரப்பி பி ரப்பி, என் ரப்பை கொண்டே பார்த்தேன். என் கண்ணை கொண்டு என் ரப்பை பார்க்க முடியாது, என் நாவை கொண்டு என் ரப்பை பேச முடியாது.
என்னை கொண்டு ரப்பை நெருங்க முடியாது. அவனை கொண்டு அவனை நெருங்கினேன், அவனை கொண்டு அவனை பார்த்தேன், அவனை கொண்டு அவனுடன் சேர்ந்தேன் என்பதாக எவ்வாறு மகான்கள் ஞாபகப்படுத்துகின்றார்களோ அதே போல் அவர்களை பற்றி அவர்களை கொண்டு ஞாபகப்படுத்துகின்றேன். நாம் வேறொரு பேச்சை பேசவே முடியாது, கூடவும் கூடாது. சுலூக்கிலே, மஸ்லக்கிலே, ஹதீஸிலே கூட முஹத்திஸீன்களுக்கு மத்தியில், உலமாக்களுக்கு தெரியும், முஹத்திஸீன்களுக்கு மத்தியிலே ஒரு ரிவாயத்தை ஒரு மகான் செய்கின்றார், ஒரு ராவி செய்கின்றார். அந்த ரிவாயத்துடன் இன்னொரு இமாமுடைய ரிவாயத்தை கலந்து சொன்னால் அந்த ரிவாயத்தை கேட்பதை விட்டு முஹத்திஸீன்கள் ஏந்திரித்து வந்து விடுவார்கள், புறக்கணித்து வந்து விடுவார்கள். இதற்காக வந்தோம், ரசூலுடைய சொல்லை கேட்பதற்காக வந்தோம். அதே போல் தர்பாரே ஃபைசி, ஹஜரத் ஃபைசி அவர்களுடைய சமூகத்திலே அவர்களை பற்றி பேச வேண்டும், அவர்களுடைய கலாமை பேச வேண்டும், அவர்களுடைய அகவால்களை பேச வேண்டும், அவர்கள் எதை அனுபவித்தால் அதை பேச வேண்டும். ஆக அவர்கள் இந்த உலகத்திலே எதனுடன் தாழ்வு வைத்தார்கள், எதனுடன் சம்பந்தம் வைத்தார்கள். காரணம், ஃபைசி நாயகத்துடைய உலூமகள், அவருடைய ஞானங்களை கண்டு உலமாக்கள் எல்லாம் மண்டியிட்டார்கள். அவருடைய தசர்ருபாத்துகளை கண்டு, அவருடைய கராமாத்துகளை கண்டு, அவருடைய தவஜுஹாத்துகளை கண்டு உலமாக்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களின் உலூம்களின் ஞானங்களை அல்லாஹ் வெளியாக்கினான். எந்த ஒரு ஆலிமும் அவர்களிலே தவறை கண்டுபிடிக்க முடியாது. நஹ்வு சட்டத்திலே தவறை கண்டுபிடிக்க முடியாது, சர்ஃபிலே தவறை கண்டுபிடிக்க முடியாது, மந்திக்கிலே தவறை கண்டுபிடிக்க முடியாது, மானிலே தவறை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி அவர்கள் பேசினார்கள், யாரை கொண்டு பேசினார்கள்? படித்தார்கள், ஆனால் எல்லா புக்குகளையும் படித்தார்கள், பிரட்டினார்கள், ஹிதாயத்துன் நஹ்வி ஓதினார்கள், ஹிதாயத்துன் நஹ்வி கிதாபையும் ஓதினார்கள், உலமாக்களை மதித்தார்கள். மதித்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களிலே ஜாஹிரீமையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான், வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கின்றான். அவர்களுடைய பிள்ளைகளிலே, அவர்களுடைய சஜ்ஜாதாக்களிலே யாரையும் நாம் லேசு போட முடியாது, யாரையும் நாம் ஹெத்துக்காராக பார்க்க முடியாது. என்னுடைய ஷேக் நாயிம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய காண்டானை ஹத்திகாருடைய பார்வை கொண்டு பார்த்தால் உமக்கு நமக்கு தான் ஆபத்து என்பதாக சொன்னார்கள். ஒரு தவஜுஹிலே, ஒரு தசர்ருஃபிலே அல்லாஹ்வுடைய பிள்ளைகளை மாற்றி விடலாம். ஆகவே யாரும் தவறாக பார்க்க முடியாது. எந்த முரீதுக்கும் உரிமை கிடையாது, எந்த ஹலீஃபாவுக்கும் உரிமை கிடையாது. என்னில் உள்ள இல்ம் அவரிலே இல்லை என்பதாக சொல்வதற்கு, பெருமை அடிப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சஜ்ஜாதா அவர்கள் அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நிஜாமி ஷா கபிலா அல்லாஹ் தஆலா தவ்வலல்லாஹு உமரஹு அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், நானும் ஃபைசி நாயகமும் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம். அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது अल्लाह अकबर, नारे तकबीर, अल्लाह या रसूल अल्लाह, जिंदाबाद जिंदाबाद जिंदाबाद। ஆக அதன் தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்துகின்றேன். இஸ்லாமிய சர்க்கார் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாசத்திற்கு முன்னால் சிறு பிராயத்திலே நூருல்லா சஜ்ஜாத் அவர்கள் ஊர்ந்து கொண்டே வந்தார்கள். நாங்கள் இருவர்களும் பேசிக் கொண்டிருந்தோம்.
அப்பொழுது அவர்களின் மீது ஒரு தவஜ்ஜுஹ் போட்டார்கள். போட்டு சொன்னார்கள், நூருல்லா ஆரே வருகிறார், அவரிலே ஹயாத் மக்ஃபி, சபா சிஃபாத் மக்ஃபி, சிஃபாத் வஜூதியா மக்ஃபி, எல்லாம் மக்ஃபியாக இருக்குது. அல்லாஹ்வுடைய பில் ஃபேலிலே பில் குவாவிலே இருக்கு, பில் ஃபேலிலே வந்தால் நான் அந்த முராகபாவை நான் நிப்பாட்டாமல் செய்தால் இந்த ஒரு வயசிலே நூருல்லா சஜாலா பேச ஆரம்பித்து விடுவார்கள், அவர் உள்ளத்தீங்கி கொண்டு போகுங்கள் என்பதாக இஸ்லாமிய சர்க்கார் அவர்கள் ஞாபகப்படுத்தினார். அந்த ஒரு தவஜ்ஜுஹ் அல்லாஹ் அவர்களை பேச வைத்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் அவர்களை பஹராக ஆக்குகின்றான். ஃபைசி நாயகம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், நம்முடைய சிஷ்டியாவுடைய மஸ்லக் வஜூத் ஏக் ஜாத் தோ, வஜூத் ஒன்றுதான், ஜாத் ரெண்டு, ஜாத் கிதம், ஜாத் அதம். ஜாத் கிதம் இது, ஜாத் அதம் இது. ஜாத் கிதம் அல்லாஹ்வுடைய ஜாத், ஜாத் அதம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஜாத். ஒரே ஜாத் தான், ரெண்டு ஜாத், அல்லாஹ்வுடைய ஜாத் ஒன்று, ரசூலுடைய ஜாத். வஜூத் ஒன்று. எவ்வாறு அல்லாஹ்வையும் ரசூலையும் சேர்ந்து பார்க்கும் பொழுது வஜூத் ஒன்றோ ஜாத் இரண்டோ, அதே போல் மக்லூக்கள் ஆகிய நாம், தஃசீலன் நபியுடைய ஜுஸுகள் ஆகிய நாம் நம்மை நபியுடைய ஜாத்துடன் சேர்த்து பார்க்கும் பொழுது ஜாத் ஒன்று தான், ஹகீகத்தல் பலது. நபியுடைய ஜாத் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஜாஹிராக இருக்கிறது, அது மட்டும்தான் தெரிகின்றது. பேத்தவாறு ஐயான சாபித்தா மாலுமே அவ்வளவு அடிப்படையிலே அந்த ஒரு ஜாத் தான் தெரிகின்றது என்பதாக சொல்லி ஷையுடைய ஹகீகத்துகள் தஃசீலனது ஜாஹிரா, தஃசீல நமக்கு பலராக தெரிகின்றது. இதைத்தான் நம்முடைய சுன்னத்து ஜமாத்துடைய அகீதா கிதாபிலே ஹகாயிகுல் அஷ்யாய் சாபித்தத்துன் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஒவ்வொரு ஷையுடைய ஹகீகத் அதை விளங்குவதற்குத்தான் இத்தகைய நாதாக்குடைய கதம், இத்தகைய நாதாக்குடைய நசர், அவருடைய பார்வை இல்லாமல் ஹகாயிகுல் அஷ்யாய் அது, ஹகாயிகுல் அஷ்யாய் இது, வஜூத் என்றால் என்ன, தஹக்குக் என்றால் என்ன, தஷஹுஸ் என்றால் என்ன என்ற தஃசீல்களை நாம் விளங்கவே முடியாது. இத்தகைய பாதங்களை நாம் நக்காத வரையிலும் அன்வாருல்லா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தேவபந்துடைய முன்னாள் பாணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள், அவுலியாவுடைய பாதத்தில் ஹாகாகம் மன்னாகம் மாறாத வரையிலும் ஹலாவத்தை ஈமானை, ஹலாவத்தை தௌஹீதை நாம் அனுபவிக்கவே முடியாது, மன்னாக மாறியாக வேண்டும் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அத்தகைய நாதாக்குடைய பார்வை சொஹபத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அவர்களை நாம் இஸ்லாமால் செய்ய வேண்டும். இஸ்லாமால் செய்யாமல் நாம் இந்த லோகத்தை விட்டும் நாரக்கூடாது. ஆக உயர்ந்த வசு, இதைவிட உயர்ந்த வசு ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஜலால் ஃபைஸி நாயகத்துடைய ஃபைஸான் நம்முடைய ஜிஸ்மிலையும் நம்முடைய கல்வியிலையும் நம்முடைய ரூஹிலையும் அல்லாஹ் தஆலா தாখিল செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. जज़ाकल्लाह खैर. சஜ்ஜாதா கிப்லா நூரானி ஷா கிப்லா அவர்கள்